அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் பேஷாவாரி ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் கராஹி. கரம் மசாலா மற்ற எந்த மசாலாவுமே இல்லாமல் இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதாவது 1/2 கப் வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிசா நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை பொரிக்கும் போது ஃப்ளேம் மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3/4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 3/4 kg க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை அந்த எண்ணெயில் போட்டு சுருங்கி கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. சிக்கன் அந்த மாதிரி மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும். இந்த ரெசிபியை நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது மட்டும்தான் நம்ம மீடியம் லோவில் வைக்க போகிறோம். மற்ற நேரம் முழுக்க நம்ம ஹையில் தான் வைக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதோட ஒரிஜினல் ரெசிபியில் நிறைய எண்ணெய் ஊற்றி சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சமைக்கிறதுனால 1/4 கப் எண்ணெயோட நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதை குறுக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த காரமான மசாலா ஐட்டம்ஸும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அடுத்த முக்கியமான பொருள் தக்காளி. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற தக்காளியை மட்டுமே சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சிக்கனில் சேர்த்து அதோட தோல் சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். ட்ரெடிஷ்னலாக இந்த ரெசிப்பியை இரும்பு கடாயில் தான் செய்வாங்க. உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெவி பாட்டம் கடாயை யூஸ் பண்ணுங்கள். இரும்பு கடாய் நல்லா ஹீட்டை மெயின்டைன் பண்ணி ரீட்டைன் பண்ணுறதுனால குக்கிங் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்துக்கிட்டே இருக்கும்போது கவனிச்சிங்கன்னா தக்காளியோட தோல் நல்லா சுருங்கிடுச்சு. நம்ம தக்காளியோட தோலெல்லாம் நீக்கிடணும். தக்காளியோட தோல் எவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு நச்சு ப்ராசஸ் மாதிரி இருக்கலாம். இந்த ரெசிபியோட ஆத்தென்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறேன். நம்ம தக்காளியை பியூரே பண்ணி நம்ம சேர்த்துக்கிறதோட இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 நிமிஷத்துக்குள்ளே எல்லா தோலையும் இந்த மாதிரி சுலபமாக நீக்கிடலாம். இந்த இடத்துல ஒரு ஜென்டில் ரிமைண்டர், நான் இன்னும் ஃப்ளேமை ஹையில் தான் வச்சுருக்கேன், லோ பண்ணவே இல்லை. இனிமே இந்த தக்காளி நல்லா அடையாளமே தெரியாத அளவுக்கு இந்த சிக்கனோட கலக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தக்காளி அதோட ஜூஸஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுவே சிக்கன் வேகிறதுக்கு போதுமானது. இந்த ரெசிப்பியில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஆனால் மஞ்சத்தூள் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பிரைட் கலர் கூட கொடுக்குது. மஞ்சளை சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கனில் நல்லா கலந்து விட்டுருங்க. இனிமே நம்ம ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தையும் தயிரையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரை நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தில் சேர்த்து அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் இது செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட்டை இன்னும் சூப்பராக எடுத்து கொடுக்குது. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை குவிக்காக நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வறுத்த வெங்காயம் தயிர் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு திருப்பி ஃப்ளேமை ஹையில் வச்சிட போகிறோம். இந்த ஃப்ரைடு ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால அந்த சிக்கன் மேலே வரப்போகிற கோட்டிங் அழகான ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த பேஸ்ட் சேர்த்து கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா அழகாக மசாலா சேர்த்த மாதிரி கலர் வந்துருச்சு. இந்த ரெசிபிக்கு இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்க போகிறது 1 டீஸ்பூன் இஞ்சி. இதை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி குவிக்காக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எந்த கரம் மசாலா ஐட்டம்ஸையும் யூஸ் பண்ணல. வெறும் பச்சை மிளகாவோட காரத்தை மட்டுமே நம்பி இருக்கிற இந்த ரெசிபியில் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்குற பச்சை மிளகாயும் மிளகுத்தூளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூளை நல்லா சிக்கன் பீசஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இனிமே நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சிக்கன் மேலே தூவிக்கோங்க. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பேஷாவரி சிக்கன் கராஹி நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போது இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சின்ன பீஸ் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பெஷாவரி சிக்கன் கராஹி ரெசிபியை சிம்பிளாக ஒரு ரசம் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நோட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வர பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது யூனிக்கான ரெசிபி வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.